சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா பலமா கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காக நல்லா சத்தமா தட்டுங்க. ஹல்லேலூயா. ஓகே, எல்லாம் என்ன பார்க்கணும், எல்லாம் என்ன பாருங்க. ஓகே, வழக்கம் போல் நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். போன வாரம் சொன்ன மாதிரி ஒரு கணவன் மனைவி சம்பவத்தை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு வயதான ஒரு கப்பல் இருக்காங்க, வயதான ஒரு தம்பதியார் இருக்காங்க. அந்த வயதான தம்பதிகள் ஒரு பார்க்கில் உட்காந்து சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. குழந்தைங்களாம் விளையாடுறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ரொம்ப கியூரியாசிட்டி, எப்படி இவங்க வயசாகி கூட இப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி, ஓகே, இவங்க கிட்ட போய் விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்கார்றாரு அவர். எங்கள் வீட்டில் இப்போ நாங்கள் எல்லாம் தம்பதிகளாக இருக்கோம், எங்களுக்கு இப்போவே சண்டையெல்லாம் வருது. நீங்கள் இவ்வளோ வயதானவங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கீங்க? இதுவும் அமெரிக்காவில் நடந்த கதை. அப்போது அங்கே அவர் சொல்கிறார், இதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, ஆனால் இவங்க முன்னாடி அதை சொல்ல முடியாது. நான் தனியாக உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு தனியாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறார், எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கும் இந்த மாதிரி சண்டைகள்லாம் இருந்துச்சு, வாக்குவாதங்கள்லாம் இருந்துச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் அப்போல்லாம் குதிரையில் தான் போவாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் நானும் என் மனைவியும் குதிரையில் போயிட்டு இருந்தோம். குதிரையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலம் வந்துச்சு, தண்ணி கீழே இருந்துச்சு, மேலே பாலம் வந்துச்சு. அந்த பாலத்து மேலே போக வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முன்பாக குதிரையில் ஏறி 2 பேர் போயிட்டு இருந்தோம். திடீர்னு குதிரை துள்ளுச்சு. நான் சொன்னேன், அதை தட்டி, இது முதலாவது தடவை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அது அமைதியாக போயிட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் அது வேகமாக துள்ளுச்சு. திரும்பி நான் அதை தட்டி, இது 2வது தடவை அப்படின்னு சொன்னேன். திரும்பி அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த பாலத்து மேலே போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த பாலத்து மேலே அது துள்ளுச்சு. அந்த குதிரையிலேருந்து கீழே இறங்கி என்னோட துப்பாக்கி எடுத்து அந்த குதிரையை சுட்டுட்டு அந்த தண்ணியில் தள்ளி விட்டுட்டேன். உடனே என்னோட மனைவி வந்தவங்க பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அவங்களுக்கு கோவம் என்னை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குதா? இப்படி ஒரு குதிரையை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு சாகடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டினேன் என்ன. அப்போ நான் சொன்னேன், முதலாவது தடவை அப்படின்னு சொன்னேன். அதோட ஸ்டாப் ஆனது தான். இன்னைக்கு எங்களுக்கு வயசு 80க்கு 84. இது வரைக்கும் எங்களுக்கு சண்டையே வந்ததில்லை, என் மனைவியை எதிர்த்தே பேசினதில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியும் அடக்கிற கணவர்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. சரி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம். என்னாகமம் 6:24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். போதும் பாருங்க. என்னாகம்ங்கிறது பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம். பழைய ஏற்பாட்டில் 4வது புஸ்தகம். இங்கே பல மொழிகளில் இருக்கிறவங்க வேதத்தை வாசிக்கிறதுனால நான் சொல்கிறேன் 4வது புஸ்தகம். தெலுங்குல அது 4வது புஸ்தகமாக வருது. என்ன புஸ்தகம்? அது பேர் என்ன? சங்கிய கானமா? சங்கிய கானம். அது என்னாகமம்னு அர்த்தம் தமிழில். ஓகே, இனிமேல் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயுமே டிரான்ஸ்லேஷன் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போல இருக்கு. ஓகே, என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. ஒரு ஜெபத்தை நாம் கர்த்தர் இடத்துல ஏறெடுப்போம் என்று சொன்னால் 2 பாயிண்டை வச்சு தான் நம்ம ஏறெடுப்போம். 2 பாயிண்ட் தான். ஒன்று, இந்த உலகத்துக்காக ஜெபித்தாலும், தேசத்துக்காக ஜெபித்தாலும், குடும்பத்துக்கு ஜெபித்தாலும், என்னுடைய பிள்ளைங்களுக்கு ஜெபித்தாலும், யாருக்கு நம்ம ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாலும் இந்த 2 பாயிண்ட் வரும் பாருங்க. ஒரு பாயிண்ட் என்ன? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், தேசத்தை ஆசீர்வதிக்கணும், அல்லது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். இப்படி ஆசீர்வாதத்தை தான் முதல் பாயிண்ட்டை நம்ம கேட்போம். 2வது பாயிண்ட் செக்யூரிட்டி கேட்போம். காக்க கடவர், ஐயோ பாதுகாக்கணும்,
எனக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கணும், என் பிள்ளைகளுக்கு எல்லா பாதுகாப்பும் இருக்கணும், இந்த தேசத்துக்கு பாதுகாப்பு இருக்கணும். இந்த 2 பாயிண்ட் தான் நம்மளோட பாயிண்ட். இதை வச்சுதான் எல்லா ஜெபத்தையும் நம்ம ஏறெடுக்கிறோம். முதல்ல ஆசீர்வாதம், அடுத்தது பாதுகாப்பு. இந்த 2 காரியத்தை தான் நம்ம ஏறெடுக்கிறது தான் நம்ம ஜெபத்துல கேட்போம். இந்த 2 காரியங்கள் எப்படி நமக்கு வருகிறது, இதை தான் நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஆசீர்வாதம் எப்படி வருது, அந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு நமக்கு எப்படி வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் எப்படி நமக்கு வருகிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. ஓகே சிஸ்டர், போதும் கவனிங்க. இந்த ஒரு காரியம் நம் வாழ்க்கையில் நடந்து விட்டது என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிச்சுட்டாரு, உங்களை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னா, உங்கள் மேல் அந்த பிரகாசம் வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த ஆசீர்வாதமும் அந்த பாதுகாப்பும் அதோடு கூட உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிப்பது என்றால் என்ன? இத அடுத்த பாயிண்ட்ல நான் சொல்றேன், கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் வருகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ, அங்கெல்லாம் என்ன வருது அப்படின்னு சொன்னா, இந்த 4 வார்த்தை நீங்க பார்க்க முடியும். என்னென்ன வார்த்தைனா, கர்த்தருடைய சமூகம்னு பார்க்கலாம், கர்த்தருடைய சமூகம்னு பார்க்கலாம். அடுத்தது கர்த்தருடைய சந்நிதி அப்படின்னு வரும், கர்த்தருடைய சந்நிதி. அடுத்தது கர்த்தருடைய பிரசன்னம்னு வரும். பிரசன்னம், சமூகம், சந்நிதி, பிரசன்னம், அவருடைய முகம், இதெல்லாம் எதை வெளிப்படுத்துதுன்னா, பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துது. அல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பிரகாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கும் பொழுது, நம்ம பல உணர்வுகளை அடைய முடியும். பாருங்க, பல உணர்வுகள். இப்போ சிஸ்டர் சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, பயங்கரமான அக்னி, ஒரு விதமான ஹீட் இருந்துச்சு, இவ்வளவு ஏசி இருக்கு, ஆனாலும் என்ன ஆகுது, எனக்கு வேர்த்துச்சு. எப்போ? அந்த பிரசன்னத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல, இங்க நடந்த இந்த ஆராதனை நேரத்துல, துதி ஆராதனை நடக்கும் பொழுதும் அது உள்ள ஒரு அனலை நம்ம உணர முடியும். இந்த ரூமோட டெம்பரேச்சர் 21 தான் இருக்குது, ஆனா என்னுடைய உடம்புல வேர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இது எப்படி உண்டானது அப்படின்னு சொன்னா, இது எப்படி உண்டானது அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கும் பொழுது. அல்லேலூயா. சில நேரங்கள்ல ஊட்டியில் இருக்கிறவங்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது வேர்க்கும். அதே சமயத்தில் சில நேரத்தில் இந்த ராஜஸ்தான்ல ஊழியங்கள்ல இருந்த சமயங்கள்ல ஊழியத்துல பயங்கர அனல் அடிக்கும், பயங்கர ஹீட் இருக்கும். அந்த நேரத்துல சில ஆராதனை வேலையில குளிர் இருக்கும், அப்படியே நமக்குள்ள ஜில்லுன்னு ஒரு விதமான ஒரு உணர்வு, உள்ள ஒரே குளிர் அடிக்கிற மாதிரி. ஊட்டியில் இருக்கிற ஃபீலிங் ராஜஸ்தான்ல கிடைக்கும், ராஜஸ்தான்ல ஊட்டியில இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும், ஊட்டியில ராஜஸ்தான்ல இருக்கிற ஃபீலிங் கிடைக்கும். அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது வருகிற பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம சரீர பிரகாரமாக உணரக்கூடிய அந்த உணர்வுகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய சூழ்நிலை எப்படி இந்த சரீரத்தினுடைய சூழ்நிலைகளே மாறுதோ, அதே போல ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், நம்முடைய ஆத்மாவிலே ஒரு மாற்றம் உண்டாகும். பயங்கர வெயிட்டோட இருப்போம், ஐயோ பாரம், என்ன பண்றது, என் பிள்ளைங்க, என்னோட அது கடன் பாரம், பிரச்சனைகள், என்ன பண்றதுன்னு நம்ம பாரத்தில் இருப்போம். ஆனா தேவ பிரசன்னத்தை எப்பொழுது உள்ள வாங்குறோமோ, அப்பொழுது இறகு மாதிரி நம்முடைய எல்லா பாரங்களும் இறங்கிடும். அல்லேலூயா. அப்படியே காத்தடிச்சுன்னா ஒரு இறகு பறக்கும் பாருங்க. கோழி ரெக்கை பார்த்துருக்கீங்களா? கையில வச்சு உப்புன்னு ஊதுனா, கோழி குஞ்சோட ரெக்கைய நான் சின்ன வயசுல விளையாடுவோம், உப்புன்னு ஊதுனா அது பாட்டு போயிட்டே இருக்கும். அது போல நம்முடைய இருதயம் மாறிடும், ரொம்ப இலகுவா மாறிடும். இந்த இலகுவாக மாறுகிற காரியம் எப்படி நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அவருடைய முகப்பிரகாசம் நம்ம மேல் வரும் பொழுது. முகப்பிரகாசம் என்ன சொன்னேன்? ஆவியானவர்னு சொன்னேன். அல்லேலூயா. அந்த ஆவியானவரை நம்ம சந்திக்கிற நேரம், அந்த சந்திக்கிற நேரத்தை விட்டுட்டோம்னா போச்சு. நல்லா கவனிங்க, துதி ஆராதனையில அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிற அந்த காரியம், அவர் நம்மை போர்த்துகிற காரியம், இதெல்லாம் ஒரு
ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம அதை ரிசீவ் பண்ணணும். ஆண்டவரே என்னை நிரப்புங்க, ஆண்டவரே எனக்குள்ள இருந்து வெளிப்படுங்கன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் அவைகளை நம்ம மேல அப்படியே கொண்டு வருவார். அல்லேலூயா. அதான் கர்த்தருக்கு காத்திருக்குதல். கர்த்தருக்கு காத்திருந்த மோசேயினுடைய முகத்தில் அந்த பிரகாசம் வந்துச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவன் ஒரு மனுஷன், அவன் முகம் எப்படி பிரகாசிச்சு? யாத்திராகமத்தில் 34வது அதிகாரத்தில் 29வது வசனத்திலிருந்து அந்த கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது இந்த நிகழ்வுகள் இருக்கிறது. மோசே சீனாய் மலையில காத்திருந்தான், அவனுடைய முகம் அப்படியே பிரகாசம் அடைந்தது என்று வாசிக்கிறோம். எடுத்து வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் இருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தன்னுடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம சர்ச்சுக்கு வரோம், சபையில இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் நம்ம நிரப்புகிறது, ஆண்டுடைய வார்த்தை நம்ம நிரப்புகிறது. ஆனா நம்முடைய வாழ்க்கை மாறி இருப்பதே நம்ம அறியாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. கவனிங்க. நம்ம ஆண்டவர் அறியாது இருக்கிற காலகட்டங்கள் ஒன்று உண்டு. இப்ப தேவனை அறிந்த காலகட்டங்கள் ஒன்று உண்டு. தேவனை இன்னும் அதிகமாக அறிந்த காலகட்டங்கள்ல இப்ப இருக்கிறோம். இன்னும் அதிகமா தேவனை அறிகிறோம், இன்னும் அதிகமா தேவனை அறிகிற இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறோம். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார், நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறார், பொருளாதாரத்தில் கிரியை செய்கிறார். நம்முடைய பொருளாதாரத்துல பாருங்க, பின்னாடி நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா முந்தி காலத்துல நம்ம பொருளாதாரத்துல டவுனா இருந்திருப்போம். அடுத்தது கொஞ்ச நாள் ஆக நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல மேல தேவன் கொண்டு வந்திருப்பாரு. அதை நம்ம அறியாத சூழ்நிலைகள் கூட பெருகும். தேவன் முதல்ல ரொம்ப இருந்த டவுன் சூழ்நிலையில இருந்து நம்மளை கொஞ்சம் அப்ல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கத்திலிருந்து கொஞ்சம் விசாலத்துக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலைகளையே அறியாத நம்ம வாழ்ந்துகிட்டு இருப்போம். மோசே அப்படிதான். தேவனோடு இருந்த நேரத்துல அவன் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஜனங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் அறியாம இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்கள் பல பேர் அப்படிதான். தேவன் நமக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம், தேவ பிரசனத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில வந்த உயர்வுகளே நமக்கு தெரியாம போயிருச்சு. ஏதோ முதல்ல இருந்த மாதிரி குழிக்குழியா இருந்த மாதிரி, ஆமா குழிக்குழியா தான் இருக்க மாட்டிருக்குது, நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் ஒரு விதமா உங்களை உயர்த்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அறிந்து கொள்ளுங்கள். மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன முதல்ல இருந்த மாதிரி இல்லையே, நல்லா இருக்கே, இப்போ நான் முக பிரகாசமா இருக்கே, முகம் சூப்பரா இருக்கே சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளணும், இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், கர்த்தர் என்னை மேல மென்மேலும் இனி உயர்த்துவார், உயர்த்தி கொண்டிருக்கிறார். அவர் ஏன் சொல்லி கேட்டா, அவருடைய முக பிரகாசம் என் மேல் வந்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஆனால் அந்த பிரகாசம் உங்கள் மேல் வந்து விட்டது. அல்லேலூயா. மோசே விரும்பினானோ விரும்பலையோ தெரியல, அவரோட பிரகாசம் எனக்கு வரணும்னு விரும்பினானோ இல்லையோ தெரியல, ஆனா வந்துருச்சு. அல்லேலூயா. சூரியன் எப்படி இருந்தாலும் காலையில உதிக்கதான் போகுது. நல்லா கவனிங்க. நம்ம பார்க்கிற இப்ப ஒரு தங்கம் இருக்குதுன்னு வைங்க, நம்ம ஒரு நல்ல வைரம் வச்சுக்கலாம். ஒரு வைர செயின் நெக்லஸ் போட்டிருக்கிறோம், அதுல ஒரு வைரம் இருக்குது. அந்த வைரம் நல்ல பட்டப்பட்ட காஸ்ட்லி வைரம் இருக்குது. போய் அப்படி நிக்கிறீங்க, கருகும்னு இருட்டு இருக்குது. அந்த வைரம் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. வைரம் இருட்டுக்குள்ள கண்ணுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வெளிச்சம், எங்கேயாவது இருந்து ஒரு வெளிச்சம் அது மேல பற்றுச்சோ, அந்த வைரம் மாதிரி மென்றதுக்கு உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எல்லாம் வைரம். அல்லேலூயா. நீ ஒரு வைரம்னு சொல்லு. நல்லா கண்ணை பார்த்து, நீங்க ஒரு வைரம். அல்லேலூயா. தேவனுடைய அந்த ஒளி, கர்த்தருடைய அந்த ஆவியானவருடைய பிரகாசம் உங்கள் மேல் வந்துருச்சுன்னா உங்களை மாதிரி மென்றதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அந்த வைரம் நீங்க, ஆனா அந்த வெளிச்சம் இல்லாதனால அந்த வைரம் ஜொலிக்கல. ஏன்னா சொல்றேன் நானு, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பட உங்களை போல காஸ்ட்லியான ஒரு பொருள் உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா. You are a masterpiece of God. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய நல்ல கையின் கிரியைகளாய் இருக்கிறீர்கள். அவர் உங்களை பட்டம் தீட்டி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க உங்களை தீட்டிக்கல, அவர் பட்டம் தீட்டி வச்சிருக்கிறாரு. அவருடைய வெளிச்சம் மாத்திரம் உங்க மேல பட்டுச்சுன்னா போதும். உங்களை போல காஸ்ட்லியான பொருள் உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா.
நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ கல்லு, சாதாரண கல்லு போல இருக்குது, அந்த ஃபிஷ் டேங்குக்குள்ள கிடக்கிற கல்லாட்டு இருக்கு. இல்ல இல்ல இல்ல, நீங்கள் வைரக்கல். ஹல்லேலூயா. உங்க மேல தேவனுடைய ஒளி படணும். அப்போ உங்களை போல வெளிச்சம் வீசருக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க சாதாரண பெப்புள் இல்ல, கூழாங்கல்லு கிடையாது. நீங்க வைரக்கல்லு. ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன காரியம், வெளிச்சம் படல, அவ்வளவுதான். ஆனா தேவனுடைய வெளிச்சம் மேல பட்டுச்சுன்னு சொன்னா பயங்கரமான மின்னக்கூடிய வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பொருளா நம்ம மாறிடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வெளிச்சம் அப்படிதான். கர்த்தருடைய வெளிச்சம் அப்படிதான். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. அப்போ ஆவியானவருடைய வெளிச்சம், அந்த வெளிச்சம் பாருங்க, அந்த ஆவியானவருடைய வெளிச்சம், கர்த்தருடைய முக பிரகாசம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா ஆவியானவர் தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன், முகம், பிரசன்னம், சமூகம் இதெல்லாமே பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. பரிசுத்த ஆவியானவர் குறிக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் அப்படின்னு சொன்னா அந்த ஆவியானவரை நம்மளால பார்க்க முடியாது. ஆவியானவர் நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய வெளிச்சம் நமக்குள் வீசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சூரியன் பாருங்க வருது, அதோட உஷ்ணத்தை உணரதான் முடியுதே தவிர உஷ்ணத்தை நீங்க பார்க்க முடியல, அதை பார்க்க முடியாது. சத்தம் வருது, சத்தத்தை உணர முடியுது, ஆனா என்ன பண்ண முடியல, அதை பார்க்க முடியல. அதை பார்க்கறதுக்குன்னு சில டிவைஸ் வேணும், அதை வச்சுதான் அந்த ஒளி அலைகளை நம்ம பார்க்க முடியும். ஆனா இப்ப கேட்கிற சத்தத்தை நம்ம கேட்கதான் முடியும், பார்க்க முடியாது. அதே போல கர்த்தருடைய பிரசனத்தை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க, உள்ள உணர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப வானத்திலிருந்து ஒரு பட்டை இறங்கி வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஆவியில தான் அதுக்கு நம்ம உருவம் கொடுக்க முடியும். ஆவியில தான் அதுக்கு உருவம் கொடுக்க முடியுது, நேரடியாக நம்மளுடைய கண்களுக்கோ தெரியாது. அதே போல கர்த்தரே ஆவியானவர் என்று சொன்னால் அந்த ஆவியானவர் பிரகாசமாக நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்ம ஆவிக்குள்ளதான் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குள்ளதான் அதை நம்ம உணர முடியும். ஆவிக்குள்ள உணர்ந்துட்டோம்னா என்ன நடக்குதுன்னா ஆவிக்குரிய மண்டலங்களிலே மாற்றங்கள் நடந்துருது. ஹல்லேலூயா. அதை நாம் இந்த காண்கின்ற உலகத்துக்குள்ள கொண்டு வரதான் நம்ம வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் செழிக்க போகிறீர்கள், நீங்கள் ஐஸ்வர்யவானாக போகிறீர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்க ஆவியில உயிர் கொடுத்துட்டீங்கன்னா அது ஆவிக்குரிய மண்டலங்கள்ல மாறிடுச்சு. ஆனா நம்ம இப்ப இந்த பூமியில நம்ம பார்க்கும்படியாக அது வரப்போகுது. ஹல்லேலூயா. அந்த பூமியில கொண்டு வர்றதுக்கு நம்ம முதல்ல ஆவிக்குரிய மண்டலங்களை மாத்தணும், சூழ்நிலைகளை மாத்தணும், ஆவிக்குரிய மண்டலங்களை நம்ம பேசணும், ஆவிக்குள்ளாகி பேசணும். அப்ப பேசுகிற காரியங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களில் மாறிடுச்சு. அது நம்ம பூமியில இன்னும் பார்க்கல. ஏன் பார்க்கல? நான் அதுக்கு தயாராகல. ஹல்லேலூயா. நான் அதுக்கு தயாராயிட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த பூமியிலையும் அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த பூமியில நான் காரியங்களை பார்க்கணும்னா ஆவிக்குரிய மண்டலங்களில் முதல்ல மாற்றத்தை நான் பார்க்கணும், நான் மாற்றத்தை பேசணும். ஏன் இன்னும் ஆசீர்வாதம் வரல? ஏன்னா ஆவிக்குரிய மண்டலம் மாறிடுச்சு. அதை நான் இன்னும் ரிசீவ் பண்ணணும். இந்த பூமியில நான் ரிசீவ் பண்ணணும். நான் எப்படி சொல்றேன், 5000 ஆத்துமாக்கள், 5 ஏக்கரு எப்படி வரும்? ஒரு 5 ஏக்கரை எப்படி நம்ம முடியும்? எப்படி நம்ம பண்ண முடியும்? ஆனா ஆவிக்குரிய மண்டலங்கள்ல மாற்றத்தை சொல்லியாச்சு. அதை பூமியில நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போலதான் ஆசீர்வாதங்கள், சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய மண்டலங்களை ப்ரோக்ளைம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆவிக்குரிய மண்டலங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. அது இந்த பூமியில நீங்கள் பார்க்கும்படியாக உங்களுக்கே அது வந்து சேரும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில பேசுகிற காரியங்கள் ஆவியில அப்படியே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அது காண்கின்ற உலகத்துல நம்முடைய கைவசமாக அது வந்து சேரும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஆவியானவர். ஆமென். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர்னா ஆதாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஆதாம் அந்த ஏதேன் தோட்டத்துல அவர் வருகிற அந்த நாள்ல வாசிங்க, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். கவனிங்க, தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள்னா அவர் என்ன எப்படி வந்தாரு? நல்லா ரெட் டேப் ஷூ போட்டு லொடக்குன்னு வந்தாரா? இல்ல பேரகான் ஸ்லிப்பர் போட்டு படக்குன்னு வந்தாரா? எப்படி வந்தார் அவரு?
எப்படி சத்தத்தை கேட்டாங்க? ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் ஆவியானவர்னு வாசிக்கிறோம். ஆவியானவர் வந்த சத்தத்தை அவங்க எப்படி கேட்க முடியும்? சத்தத்தை கேட்டார்கள் அப்படின்னா எதுல கேட்கிறாங்க? ஆவியில் கேட்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய அதனாலதான் சொல்றேன், நாம் மாம்சத்தில் இருந்தாலும், உடம்பு சரீரம் நமக்கு இருந்தாலும், நாம் இந்த சரீர பிரகாரமான ஜனங்கள் இல்ல, நம்ம ஆவிக்குரிய ஜனங்கள். ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் எவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்களோ அவைகளை சரீர பிரகாரமாக நீங்க அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனாலதான் தொடர்ந்து அடுத்த அப்படியே வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. சத்தத்தை கேட்டு அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி. ஹல்லேலூயா. போதும், கவனிங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? எதெல்லாம் ஆவியானவர்னு சொன்னேன்? அவருடைய சமூகம், சந்நிதி, அவருடைய முகம், பிரசன்னம், இதெல்லாம் ஆவியானவரை குடிக்கிற வார்த்தைகள். அப்ப இவருடைய சந்நிதிக்கு விலகி என்று சொல்லப்பட்டதுன்னா அது என்னது? அவருடைய ஆவியானவர் அங்க அவருடைய ஆவியானவருடைய அந்த சந்நிதிக்கு அவர் விலகுறார்கள். அல்லேலூயா. அந்த பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னத்துக்கு அவங்க விலகி அவங்க ஒளிஞ்சு நிக்கிறாங்க. கர்த்தர் ஆவியானவர்னு சொன்னா அவருக்கு சரீரம் கிடையாது. அந்த சரீரம் போட்டு சரீரத்துல வரல. ஆவியான கர்த்தர், ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபமில்லையாதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. அந்த ஆவியான தேவனுக்கு ரூபம் கிடையாது, சொரூபமும் கிடையாது. ஆனால் ஆவியான தேவன் என்பதினாலே, உங்களுக்குள் இருக்கிற ஆவியினாலே அவரை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? உங்களுக்குள்ளும் அந்த ஆவி இருக்கிறது, அவரும் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியோடு கூட நாம் கலந்திருப்பதினாலே அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அப்படிதான் நம்ம கண்டுகொள்ள முடியும். பாருங்க, அப்படிதான் அவருடைய பிரகாசம் நமக்குள்ள வருகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரகாசம் உங்கள் முகம் வழியா வெளிப்படணும். பாருங்க, அதனாலதான் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. உன் ஆத்மா வாழ்ந்திருக்கிறது போல அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னா அந்த ஆத்மா தானா வாழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அந்த ஆத்மாவிலே தானா அந்த வாழ்வு கிடைக்கும். தானா கிடைக்கும் பொழுது நீங்க இயற்கையாகவே உங்களுக்குள்ளாக இருக்கிற சில சுபாவங்கள் உங்களை விட்டு வெளியே போகும். அல்லேலூயா. என்ன ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சதுனால எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 30 இருந்து வாசிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவர் செய்த தவறை நீங்கள் மன்னிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் மன்னிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் அதுலதான் வருது. பாருங்க, உங்களுக்குள்ளாக மன்னியாத தன்மை இருக்கும் பொழுது, ஒருத்தரை நீங்க மன்னிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் உங்கள் மேல் வீசாம போயிடும். பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் உங்க மேல வீசல அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல நம்ம வாசித்தோம் பாருங்க, ஆசீர்வாதம், பாதுகாப்பு, இது ரெண்டுமே இல்லாம போயிடும். ஏன் நம்முடைய வீட்டில பிரச்சனைகள், ஏன் நம்முடைய பிள்ளைகளிடத்துல பிரச்சனைகள், ஏன் நம்முடைய குடும்பத்தில குழப்பங்கள் அப்படின்னு சொன்னா இந்த 2 ஜெபத்துக்கு பதில் வரல. ஒன்னு ஆசீர்வாதம் இல்லை, இன்னொன்னு பாதுகாப்பு இல்லை. இந்த 2ம் இல்லை. ஆரம்பத்தில் நம்ம வாசிச்சோம்ல அந்த காரியம், பாதுகாப்பும் இல்லை, நமக்கு ஆசீர்வாதமும் இல்லை. அது ஏன் அந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் இல்லை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய பிரகாசம் நம் இருதயத்திலே இல்லை. அதுதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவியானுடைய பிரகாசம் நம்ம இருதயத்துக்குள்ள வரணும்னு சொன்னா, எபேசியர் 4:31-32 நம்ம வாசித்தபடி என்ன வரல, என்ன பிரச்சனை? அந்த காரியங்கள் எல்லாம் துர்க்குணமும் அந்த நிறைய ஒரு லிஸ்ட் வரும். அதெல்லாம் நமக்குள்ளாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும்.
பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்படி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக இருண்டு அந்த வெளிச்சம் நம்ம மேல படாது. நம்ம வைரம் தான், நம்ம ஜொலிக்கிற வைரம் தான். ஆனா ஒரு வெளிச்சம் அதன் மேல் படும் பொழுதுதான் அந்த வைரத்துக்கு வெளிச்சம் உண்டாகும், அந்த வைரம் ஜொலிக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சம் நம்ம மேல வீசணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்த ஆரம்பிக்கணும். அதை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுக்கிறது எப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள்னு போட்டிருக்கு பாருங்க, அதுக்கு கீழே வர ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டை நம்ம கவனமா இருக்கணும். அந்த லிஸ்ட்ல நம்ம அந்த ரட்சிக்கப்படுகிற அந்த நாளுக்குரிய அந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெளிப்பட நம்ம காத்திருக்கணும். அல்லேலூயா. அதற்கு ஒரு வழி இருக்குது. அந்த வழியை ரகசியத்தை தான் நான் இப்ப சொல்ல போறேன். அந்த ரகசியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனம் தான் அதுக்கு ரகசியம். யாக்கோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளுவோம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாய் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு தீவிரமா நீங்க வரணும். சபைக்கு நீங்க டக்குன்னு நீங்க தீவிரமா வரணும்னு போட்டிருக்கு. அப்படின்னா தீவிரமாய் அப்படின்னா அந்த பஸ்காவை புசிக்கிறதுக்கு தீவிரமாய்னு போட்டிருந்தது. தீவிரமாய் என்ன, கையில கோலை பிடிச்சுக்கணும், கச்சைகளை கட்டிக்கணும், கீழே பாதரட்சைகளை போட்டுட்டு அதை புசிக்கணும்னு போட்டு நம்ம படிச்சோம் இல்லையா? அது போல சீக்கிரமா அப்படின்னா நீங்க ரெடியா இருக்கணும். வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தை சபை வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு, 10:30 மணி, ஐ ஷுட் பி தேர் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த நேரத்தை கரெக்டா நீங்க அதை பொருட்படுத்தி என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் விளக்குனாலும் பரவாயில்ல, அந்த 10:30 நான் போய் ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருக்கணும்னு சொல்லி தீவிரமாய் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நம்ம வேலையில பஞ்ச் பண்ணணும் பாருங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு பஞ்ச் பண்ணணும். 9:05 போனா ஆஃப் டே கட்டு, 1 மணி நேரம் கட்டா. எப்படி கட்டு? எப்படிங்க வேலை செய்யறவங்க எப்படி கட்டு ராஜா? ஆஃப் டே போயிடுமா? 1 மணி நேரம் போகும் பர்மிஷன். 8 மணிக்கு உள்ள போகலைன்னா முடிஞ்சது கதை. ஆஃப் டே அவங்களுக்கு சம்பளம். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு நீங்கள் தீவிரமா இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லேலூயா, அந்த தேவனுடைய முகப்பிரகாசம் உங்கள் மேல் வீச ஆரம்பிக்கும். எந்த குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போக முடியும். அல்லேலூயா. கேட்கிறதுக்கு தீவிரமா இந்த ரகசியத்தை நீங்க நோட் பண்ணியே வச்சுங்க. யாக்கோபு 1:19 நோட் பண்ணிக்கங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துல பெற்றுக்கொள்ளக்கு தீவிரமாய் கேட்பதற்கு தீவிரமாய் வரணும். அல்லேலூயா. 10:30 மணிக்கு சரி 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தீவிரமாய் வந்தீர்கள் சொன்னா, கேட்கிறதுக்கு தீவிரமாய் வந்தீர்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய முக பிரகாசம் உங்கள் ஒவ்வொருடைய முகத்தில் வீசுகிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, உங்களை பார்த்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. உங்களை பார்க்கும் பொழுது பாருங்க, மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டானா. அல்லேலூயா. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், முகத்தை மூடிக்கிட்டானா பாருங்க. யாத்திராகமத்துல 34வது அதிகாரத்துல 30வது வசனம், 30-31. ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார். உங்களை பக்கத்துல வர்றதுக்கு பயப்படுவாங்க ஜனங்க. நீங்க மட்டும் டைம் கான்சியஸ்ல இருந்துட்டீங்க. நான் பயங்கர ஷார்ப்பு. அவன் வந்தனும் ஆண்டோடைய வார்த்தையை வாங்குவான், வந்தனும் தேவனுடைய பிரசன்னத்தை பிடிச்சுக்குவான்னு சொல்லி அந்த சூழ்நிலையில் இருக்கும் உங்களுடைய முகத்துல ஒரு பிரகாசம் வரும். உங்களை கண்டு நான் பயப்படுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு நான் பயப்பட, ஐயோ அவங்க வந்துருவாங்க, நம்ம 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அல்லேலூயா. ஐயோ அவங்க வந்துருவாங்க, நான் 10:30 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம். சபை நீங்க மட்டும் தீவிரமா இருந்தீங்கன்னா சர்ச்சு உங்களை பார்த்து பயப்படும். உங்களோட வேலை ஸ்தலங்கள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க வேலையில உங்க வேலைக்கு போறீங்களா, நீங்க உங்க வேலை ஸ்தலங்கள்ல ஷார்ப்பா நீங்க இருந்தீங்க, உங்க டைமுக்கு நீங்க இருந்தீங்கன்னா, நான் நாட் ஓன்லி சர்ச், நான் சபையை மாத்திரம் சொல்லல, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலும் எந்த காரியங்களிலும் அந்த நேரம் தவறாமையில இருந்தீங்கன்னா, கரெக்டா நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து கம்பெனி பயப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் மாத்திரம் அந்த டைம் கான்சியஸோட இருந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, கோடிகள்ல புலங்குறவனா இருந்தாலும் சரி, இந்த தெருக்கோடியில் இருக்கிற நம்மளை பார்த்து பயப்படுவான். அல்லேலூயா. அதை நாங்கள் கொஞ்சம் கவனமா இருங்க. கேட்கிறதுக்கு தீவிரமாயும்
யாக்கோபு 1:19. பேசுகிறதற்கு பொறுமையாயும், கேட்கிறதுக்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும். ஹல்லேலூயா. கவனிங்க, நீங்க பேசுறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நீங்க பதில் பேசுறீங்க பாருங்க, திருப்பி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. பக்கத்துல பசங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்மளை எதிர்த்து பேசுறவன் அவன் எப்படி பேசுறான்னு நமக்கு தெரியாது. நம்மளை திட்டுறவன் எப்படி திட்டுறான்னு தெரியாது. ஏன்னா அவன் என்ன சூழ்நிலையில இருந்து வேணாலும் திட்டலாம். ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை சுமந்து செல்லுகிறவர்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய பிரசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பிரசனம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பதினாலே ஆமென், நீங்க பேசுறதுக்கு பொறுமையா தான் இருந்து ஆகணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு எதற்கு ஒப்புமையா சொல்லப்பட்டிருக்கிறது? புறா. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் எது போல வந்தாராம்? புறாவை போல அவர் மேல வந்தாராம். நான் சொல்றேன், புறா இங்க இருக்குது. நான் பாஸ்டர் மாட்ட ஒரு காஃபி கேட்கறேன்னு வைங்க, புறா இங்க உட்காந்துருக்கு. நான் சொல்லுவேன், கொஞ்சம் காஃபி ஒன்று ஒரு டம்ளர் கொடுங்க. அவங்க காஃபி கொடு, லேட்டாக கொண்டு வருவாங்க. எதுக்கு லேட்டாக ஆச்சு? கொஞ்சம் சீக்கிரம் கொடு, ஒரு மாதிரி படபடன்னு வருது, காஃபி கொடு அப்படின்னு. ஓகே, இந்த புறா இல்லைன்னு வைங்க. நான் சொல்கிறேன், இந்த புறா இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் காஃபி கொடுக்குறியா அப்படிமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனால் படபடன்னு வருது, சீக்கிரம் கொடு. காப்பி கொடுக்காம நான் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு என்னுடைய சூழ்நிலை மாறும். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு புறா இங்கே உட்கார்ந்துருக்குது. உட்கார்ந்துருக்கும் போது நான் அந்த மாதிரி கத்துனேன்னு, ஆனால் காஃபி கொடு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த புறா ஓடி போயிடும், பறந்து போயிடும். நான் சொல்றேன், ஆவியானவரை சுமந்து இருக்கிற நீங்களும் நானும் அல்லேலூயா பேசுகிறதற்கு பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் பேசுகிறதுக்கு மாத்திரம் பொறுமை உள்ளவர்களா இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சண்டையே வராது, வாக்குவாதமே வராது, பிரச்சனையே வராது. என்ன ஒரே ஒரு காரியம், எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஒரு கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு புறாவை ஞாபகம் வச்சுக்கங்க. புறா மாதிரிலாம் வரலன்னு சொல்றேன், புறாவை ஞாபகம் வச்சுக்கங்க. பரிசுத்த ஆவியான ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒருவர். அல்லேலூயா. நான் நிக்கிறேன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே நிக்கிறார். நீங்க பாத்துக்கங்க, அப்படியே நீங்க கண்ணாடியில போய் நீங்க முழு கண்ணாடியில பாருங்க. ஒரு புடவை எடுக்கிற கடைக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க, போய் பாருங்க, பரிசுத்த ஆவியானவரே நிக்கிறாருன்னு பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படி பேசுகிறதற்கு பொறுமை உள்ளவர்களாக இருங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஒவ்வொரு ஆத்மாவை எப்படி ஆதாயப்படுத்த முடியும்? நீங்க பேசுறதுக்கு பொறுமையா இருந்துட்டீங்கன்னா தேவன் அந்த ஆத்மாவை உங்களுக்கு என்றவர் கொடுப்பார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கு. கோபிக்கிறதுக்கு தாமதமாயும், டக்குன்னு கோபிச்சுக்காம கோபிக்கிறதுக்கு ஒரு தாமதம் பண்ணணும். அல்லேலூயா. கொஞ்சம் பொறுமையா நீங்க இருந்தீங்க அப்படி. கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்கும் பொழுது இப்படி ஆதாயமாகுது. அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல நம்ம ஆதாயப்படுத்த முடியும் ஜனங்களை. நீங்க மட்டும் கோபிக்கிறதுக்கு தாமதமா இருந்து பாருங்க, பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க முடியும், பெரிய பெரிய காரியங்களை பார்க்க முடியும். உங்க கம்பெனியில பார்க்க, நீங்க வேலை செய்யற இடத்துல பார்க்க முடியும், படிக்கிற இடத்துல பார்க்க முடியும். படிக்கிற இடத்துல உடனே கோவப்படாதீங்க டீச்சர் மேல. டீச்சர்னா அவங்க திட்டுவாங்க, டீச்சர்னா அவங்க சொல்லி கொடுக்கறதுக்காக திட்டதான் செய்வாங்க. கவனமா இருங்க. பிள்ளைங்க, வளர்ற பிள்ளைங்க இப்ப எப்ப பார்த்தாலும் என்னையவே குறி வைக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. கோபிக்கிறதுக்கு தாமதமாயிருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். Thank you Jesus, thank you Lord. ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. தேவன் நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக சம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே,
தெய்வமே துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல், என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா. மேக சம்பமே அக்கினி சம்பமே ஏற்றும் தெய்வமே துணையாளரே, ஏற்றும் தெய்வமே அக்கினி உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உள் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே ஆருயிரே, அணிக்கும் தெய்வமே ஆறுதலே, அன்பின் தெய்வமே ஆருயிரே, அணிக்கும் தெய்வமே ஆறுதலே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்ட ஆத்துமாவை உடையவர்கள் தான், பலவீனப்பட்ட உணர்வுகளை உடையவர்கள் தான், பலவீனப்பட்ட உணர்ச்சிகள் உடையவர்கள் தான். ஆனால் ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள், ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர ஆவிக்குரிய மண்டலங்களில் எவைகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ, எவைகளெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்தோமோ, அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்கும்படியாக ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம். எங்களுடைய குடும்பம் ஆண்டவரே, எங்களுடைய தொழில், எங்களுடைய வேலைகள், எங்களுடைய வருமானம், எங்களுடைய சம்பாத்தியம், எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த கரங்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் தேவனோட செழிப்பை நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே உமது கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முக பிரகாசத்தை நாங்கள் பார்க்கும்படியாக தேவ ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவர் நடத்துங்க, நடத்துங்க, ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நடத்துவீராக, நடத்துவீராக, நடத்துவீராக. தேவ வல்லமை, ஓ ஹல்லேலூயா, தேவ பரிசுத்த ஆவியானவர் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பிதாவுடைய காலத்திலே அன்றைய ஜனங்கள் அவரை அறியாம இருந்தாங்க. இயேசுடைய காரியத்திலே ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாம இருக்கிறாங்க. ஆவியானவருடைய இந்த காலத்திலே ஆவியானவரை அறியாமல் இருப்பது எப்படி? அன்றைய எங்கள் ஜனங்கள் அப்பா, எங்களுடைய சபை அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே ஆவியானவரை அறிந்து கொள்ளும்படியாக
தேவ வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடட்டும் 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 ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமுடைய ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் ஆண்டவரே உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து அன்று பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தை தருகிற ஆண்டவரே ஆவியானவர், எங்களை பலத்தை தருகிற ஆவியானவர் அப்பா, அவைகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பலத்தை தருகிற ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லப்பட்டபடி இயேசு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து ஆண்டவரே தம்முடைய தரித்திரத்தினாலே நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு அவர் நிமித்தம் ஆண்டவரே என் நிமித்தம் அவர் தரித்திரராய் இருக்கிறாரே. அவைகளை நாங்கள் பிடித்துக் கொள்ளவும், அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யவும் ஆண்டவரே ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் கொடுக்கிற தேவன், சுகத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற தேவன் எங்கள் குடும்பங்களில் உலாவி ஆவியானவரே நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாமை ஆண்டவரை சந்திக்க வந்த உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தை சந்திக்கட்டும், எங்களுடைய தொழிலை சந்திக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை சந்திக்கட்டும் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. நமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பல விதமான நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படி, சகலவித நன்மைகளை நாங்கள் பார்க்கும்படி, இழந்தவைகளை மறுபடியும் புதுப்பிக்கும்படி ஆண்டவரே நமக்கு சோத்திரம் சோத்திரம். யோவேல்ல 2வது அதிகாரத்திலே ஆண்டவரே 18வது 19வது வசனங்களில் சொல்லப்பட்டபடி புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி வைக்கும்படியாக ஆண்டவரே நமக்கு சோத்திரம். திராட்சை ரசமும் தானியமும் எண்ணெயும் பெருகி இருக்கிற காலத்துக்குள் நீர் எங்களை கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நமக்கு சோத்திரம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீங்க கொடுத்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்பா. ஆவிக்குரிய மண்டலங்கள் அது இருக்குது. அதை நாங்கள் வாழ்க்கையில ரிசீவ் பண்ணும்படியாக, அதை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்காக ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையின்படி வாழும்படியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய முக பிரகாசம் எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும், எங்கள் மேல் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே பிரகாசிக்கட்டும்னு சொல்றோம். அது சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, அது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, அது பாதுகாப்பை கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எங்கள் குடும்பத்துக்கு உண்டாகட்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும், எங்களுடைய குடும்பத்துக்கு, எங்களுடைய வருமானங்களுக்கு உண்டாகட்டும், எங்கள் தொழிலுக்கு, எங்களுடைய வேலைகளுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். யார் யாருக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கும் அவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறந்துள்ளது அப்பா. அப்பா நமக்கு சோத்திரம். தேவனுடைய ராஜ்யம் நிரம்பி வழியும்படியாக தேவனுடைய வல்லமை கிரியை செய்யட்டும், எங்கள் மூலமாக கிரியை செய்யட்டும், இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமாக கிரியை செய்யட்டும். இவள் வாயை திறந்து சொல்லுகிற ஒவ்வொரு சுவிசேஷமும், ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே சோதர கர்த்தரை தெரிந்து கொள்ளட்டும், தேவ ராஜ்யத்துக்குள்ள வரட்டும். இவள் ஆண்டவரே அதன் மூலமாக இவள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் இவருடைய குடும்பங்களை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மனதார ஆசீர்வதித்து நாங்கள் துதித்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க. மறுபடியும் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். வறண்ட நிலம் தவிப்பது போல், வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கிறதையா, ஏங்கி
தீபமே, அக்கினி சாம்பமே, ஏற்றும் தெய்வமே, துணையாளரே, ஏற்றும் தெய்வமே, அக்கினி உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே, உம்மையே நம்பியுள்ளே, நம்பியுள்ளே, நீர் விரும்பும் உள் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே, அன்பின் சிகரமே, ஆருயிரே, அணிக்கும் தெய்வமே, ஆறுதலே, அன்பின் தெய்வமே, ஆருயிரே, அணைக்கும் தெய்வமே, ஆறுதலே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்பட்ட ஆத்துமாவை உடையவர்கள் தான், பலவீனப்பட்ட உணர்வுகளை உடையவர்கள் தான், பலவீனப்பட்ட உணர்ச்சிகள் உடையவர்கள் தான். ஆனால் ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகள், ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சோத்திர ஆவிக்குரிய மண்டலங்களில் எவைகளெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ, எவைகளெல்லாம் நாங்கள் அறிக்கை செய்தோமோ, அவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுடைய மாம்ச கண்கள் பார்க்கும்படியாக ஒவ்வொன்றும் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா,